ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க. இந்த வருஷம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்திலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரம் மீன ராசியிலையும் இந்த வருஷம் வந்து பிறக்குதுங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசி அமைப்புப்படி, அதாவது மீன ராசி மீன லக்ன அமைப்புப்படி கிரக நிலைகள் என்னென்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே ராகு சுக்கிரன் புதன் இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் குரு, 4ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் கேதுவும், 12ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசி அமைப்புப்படி இப்படி தான் கிரக நிலைகள் இருக்குங்க. பொதுவாகவே இது இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார். இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் வந்து இந்த ராகு வந்தனால கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ் இருக்குங்க. அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது வெளிக்காமிச்சிக்க மாட்டீங்க. அதில் வந்து அழகாக நைஸாக நழுவி போயிடுவீங்க. அது மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பான ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக அதில் சிக்காமல் வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் திறமைசாலியும் கூட நீங்கள். ஏன்னா மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிபடாதல்ல, அதே அமைப்பு தான். முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் கண்டிப்பாக 7.5 சனியோட பாதிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த ராகு இருக்கனால உங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. மைண்டு டிப்ரெஷன்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய முடியாதது, இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல குழப்ப மனநிலைகள் தான் வரும். ஆனால் அதை நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க, ஒரே பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாலே 100% உங்களுக்கு சக்ஸஸ் உறுதிங்க. ராகு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது எக்கனாமிக்கலுக்கெல்லாம் வந்து சூப்பரான கிரகம் ராகு தான். ஒரு அசூர வளர்ச்சி, ஒரு விஷயம் அழியா புகழ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது ராகு தான். உங்களோட பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, எந்த ரீதியாகவும் சரி, நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடு கரெக்டான பீரியடு. ஏன்னா குருவும் நல்ல பொசிஷனில் 3ல் போய் உட்கார்றாரு. எல்லா முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வேறு எந்த கிரகத்தோடைய பார்வையும் இல்லை. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்காங்கிறத பார்த்துக்கங்க. குருவோட பார்வை இல்லை, ஆனாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தொழில் மூலிமா நல்ல வருமானம் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் அடையும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது உங்களுடைய ராசி அமைப்புக்கு 6ஆம் இடம், ஓகேங்களா, 6ஆம் இடம் உத்தியோகம், அதை வந்து சனி 12லேருந்து பார்க்குது. உத்தியோகம் வந்து ஒரு பர்மனண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த டைமில் கிடைக்கும். 7.5 சனி வந்து உங்களுக்கு எப்போவுமே கஷ்டத்தை கொடுக்காது, ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை கொடுத்துரும், ஓகேங்களா. ஜென்ம சனி தான் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க விரய சனி வந்து நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிடும். நீங்கள் எதை விரயம் பண்ணுறீங்கிறத பொறுத்து, உங்களோட உழைப்பை விரயம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அது மூலிமா நல்ல ஆதாயம் வருமானம் கிடைக்கும். 12ல் இருக்க சனி 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 11ஆம் அதிபதியும் கூட அவர் உங்களுக்கு, சரிங்களா. மீன ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11 கூடயும் அவர் தான். அப்போது நல்ல வருமானம் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அது மூலிமா நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த குரோதி வருடத்தில் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு படிப்பில் வந்து சிறு சிறு தடங்கல்கள், நம்ம படித்தா முன்னேறுமா, இல்லை படிக்கிறதுக்கே வந்து ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்து என்னென்னா படிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானை வந்து நல்லா வணங்கிக்கங்க. அவர் வந்து என்னென்னா உங்களுக்கு பரிபூரணமான கடாட்சத்தில் இருக்கார். அது மூலிமா உங்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய பிரேக், அந்த தடைங்கிறது வந்து அகலுங்க. குரு அனுகிரகம் கிடச்சிட்டாலே நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். அது வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படிப்பில் வந்து ஆர்வம் நீங்களாக வாலண்டரியாக செலுத்தணும். ஞாபகத்திறன் வந்து முன்பை விட கொஞ்சம் குறைவாக வந்துடுங்க. ஏன்னா
உங்களுக்கு சனியோட இது ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, சனியோடது வந்து புத்தியை லைட்டாக, அதாவது ஞாபக சக்தியை லைட்டாக குறைச்சிரும். ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசியிலேயே ராகும் இருக்குது. பல டென்ஷனை போட்டு கையாளுற மாதிரி இருக்கும். அதனால் அதை தவிர்த்துட்டாலே படிப்பு நல்லா வந்துடும். ஒரு சிலருக்கு படித்து முடித்தோடனே உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கனால படித்து முடித்தோடனே சில பேருக்குள்ள காலேஜ்லேயே கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி வருங்க. ஒரு டைம் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும். இந்த சக்ஸஸ் வந்து எப்படின்னா உங்களோட லைஃப் லாங்காக நிரந்தரமாக இருக்கும். அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கணும். அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு குருவோடைய அனுகிரகம் வருது. திடீர்னு திருமணம் வரும். ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம், காதல் திருமணம்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துக்கு கேது வராருங்க. கேது இருக்காரு. அதோடைய குருவோடைய அனுகிரகம் இருக்குது. அப்புறம் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதனால் விருப்ப திருமணம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வீட்டில் போய் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் போய் முடியும். இந்த ஒரு குரோதி வருடத்திலேயே உங்களுக்கு திருமணமும் முடியும். திருமணத்தில் ஆல்ரெடி தடைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து விநாயகர் வந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் ஆகலும். அது உங்களுக்கு வந்து திருமண பிராப்தம் உறுதியாக நடக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு அனுகிரகம் இல்லை. பட் ஆனால் 9ஆம் இடத்துக்கு இருக்குது, 11ஆம் இடத்துக்கு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும். அதே நேரத்தில் திருமணம் ஆனவங்களுக்கு என்னங்க பண்ணணும்னா டைவர்ஸை பண்ணி வச்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் சிரிக்காதீங்க. ஆல்ரெடி ராகு கேது உங்களோட இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். சனியோட இதுவுமே இருக்கும். அதாவது இந்த மாதிரி கிரகங்கள் ராகு கேதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்றதில் அவங்க தான் டாப் மோஸ்ட் சீனியர்னு வச்சுக்கோங்களேன். கேது வந்து கட் பண்ணி விட்றதுங்க. அப்போது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கொஞ்ச நாள் வந்து விலகிருங்க. இல்லைன்னா பேசாமல் ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் இருங்க. அது பிரச்சனையே கொடுக்காது. ஆனால் பேசி சண்டை போட்டிங்கன்னா அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் அப்படின்னா உறவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகல அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வாழ்நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா 7.5 சனியோடைய பாதிப்பு வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கை வைக்கும். ஆனால் எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ப்ளஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வையோ, அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குங்க 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையோ ராகு கேதுவோ எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாக ராகு கேது வந்து எப்போவுமே ரிவர்ஸில் வேலை செய்யும். நீங்கள் பெரிய லெவலில் இருந்தீங்கன்னா உங்களை கீழே இறக்கி விடும். அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கொண்டு போய் கோபுர உச்சிக்கே உட்கார வச்சிரும். ஸோ ரெண்டுமே உங்களோட கையில் தான் இருக்குது. முக்கியமாக பெரிய அரசியல்வாதிகள் யாராவது மீனராசி மீன லக்னத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டி கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய லஞ்ச லாவணியங்கள் ஊழல்கள்லாம் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததாக மாறி மாறி வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனத்தோடு நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சனியோடைய ஆதரவும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குருவும் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கு. அவர் ஒருத்தர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கார். பட் ஆனால் மற்ற 3 கிரகங்களும் வந்து கொஞ்சம் பொசிஷன் சுமாராக இருக்குது. அதே மாதிரி பதவியில் இருக்கவங்க, அரசாங்க பதவியில் இருக்கவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்கள்லாம் ஈடுபடாதீங்க. இந்த காலகட்டம் அது வந்து உங்களை கையும் களவுமாக பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப 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 கவனமாக நடந்துக்கணும். உங்களுக்கு குழப்பமான மனநிலைகளில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போடுங்க. அதனால் லாஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பின்னாடி வர காலங்களில் இழந்ததை பல மடங்கு சம்பாதிச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து உங்களோட நேமு, அந்த பொசிஷன் எல்லாம் இழந்துட்டிங்கன்னா மீண்டும் சம்பாதிக்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது. பெண்களுங்க, அதாவது பெண்களுக்கு வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் கடுமையான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது, உங்களை புரிஞ்சுக்காத வாழ்க்கை துணை, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை குத்தம் கண்டுபிடிக்கிறது. அவங்க வெளியில் உங்களோட டார்ச்சர் என்னன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்துக்கன்னு அவங்களும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வரும்போது செவிடாக இருக்கிறது நல்லது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு வருஷம் உங்களுக்கு காது கேட்காது வீட்டுக்கு வந்தால் அப்படின்னு மைண்ட் செட்டப் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் சண்டை தான், நிம்மதியே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வெளியில் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குதுன்னு மனசில் நீங்கள்
நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாக பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. 7.5 சனி வந்து உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு, அது என்ன அப்படி இப்படிங்கிற மாதிரி சண்டை வந்து பெருசாக முற்றி போயிடும். அது பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும். ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பீங்க, இது மீண்டும் பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய குடும்பம் வந்து உங்களுக்கு முக்கியம், அவங்களுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க, அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிட்டாலே நிறைய விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாக இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், ஆனால் திருமண பந்தத்தில் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கவங்கள தான் இது பிரித்து விடும். ஓகேங்களா? இந்த வேறுபாடை வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து திருமணம் ஆகலை, நான் சக்ஸஸ் ஆகி நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறது வேற. இல்லாதவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும், இருக்கிறவங்களுக்கு பறிக்கும். அதுதான் இந்த ராகுகேதுவுடைய வேலையே. பெண்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பொதுவாகவே மீன ராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். நீங்கள் என்ன அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஸு. அதாவது வேலை, உத்தியோகத்துக்கு, எக்கனாமிக்கல், உங்களுடைய பொருளாதார உயர்வுங்கிறது இந்த குரோதி வருடத்தில் உண்மைதான். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை தான் பிரேக் பண்ணுங்க. உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி வழியே ஆதரவுகள் கிடைக்குங்க. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடையதுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கை மேலே இவ்வளோ நாளாக அந்த தந்தை வழி சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் தந்தை வழி சொத்துக்கள்லாம் சேரும். அப்பாவுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ, எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே ஆசைகள், அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் தான். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். முக்கியமாக செவ்வாயும் ராகுவும் கோச்சாரத்தில் அந்த மே மாதம் சேருதுங்க. அந்த பங்குனி சொல்கிறோம் இல்லையா, பங்குனி கிடையாது, மே மாதங்கும்போது சித்திரை. அந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சித்திரை, வைகாசி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுயஜாலத்தில் செவ்வாறாக சேர்ந்துருந்துச்சுன்னா, உங்களுடைய ராசியில் செவ்வாறாக சேரும்போது உங்களுடைய பிளட் ப்ரெஷருங்கிறது அதாவது ஒரே ஸ்டேபிளாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் வீட்டில் குக்கர் கூட டக்குன்னு வெடிச்சு போயிடும். சுவிட்சு போடும்போது ஜாக்கிரதையாக போடணும். எல்லாமே ஜாக்கிரதையாக பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸி தானேன்னு அரைப்பீங்க, அது டான்னு இதாயிரும். அதனால் என்ன பண்ணணுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 40 நாள் மட்டும்தான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹெல்த் ரீதியாக வந்து பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான மருத்துவத்தை எடுக்கும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ராகு, கேது, சனிலாம் வந்து சுமாரான பொசிஷனில் இருந்தாலும் கூட அதை எல்லாமே பீட் பண்ணி குரு வந்து நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரு. உங்களோட ஆசை அபிலாசைகள்லாம் வந்து அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அதனால் உங்களுக்கு குரு வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல வருடமாக தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் அமைதியாக ஹேண்டில் பண்ணும் பட்சத்தில்ங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.